ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு லிங்கம் இல்லை, ரெண்டு லிங்கம் இல்லை, கிட்டத்தட்ட 1008 லிங்கம். அதை பற்றின ஒரு வாரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரே இடத்துல லொக்கேட் ஆகிருக்குன்னா உங்களுக்கு நம்ப முடியுதா? இப்போ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. அதாவது கோயம்புத்தூர் சேலம் பைபாஸில் சேலத்துக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த கோயில் லொக்கேட் ஆகிருக்கு. இது ஒரு ப்ரைவேட் கண்ட்ரோல், அதாவது விநாயகர் மிஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒரு எஜுகேஷன் குரூப். அவங்களோட கண்ட்ரோலில் தான் இந்த கோயில் அவங்க வச்சுருக்காங்க. மெயின்டெனன்ஸ் அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸில் சேலமத்தோட அவுட்டரில் கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவர் ட்ராவலில் நீங்கள் கோயிலை நீங்கள் ரீச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு மெயின் ரோட்லேயே லொக்கேட் ஆகிருக்கு. இதுக்காக நீங்கள் எங்கே ஒரு இன்டீரியராகவும் ட்ரை பண்ண அவசியம் இல்லை. பஸ் வசதி உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த கோயிலை பற்றின வரத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் தான் நான் போடுற எஃபர்ட் உங்களும் சேரும். இப்போ நம்ம கோயிலுக்கு என்ட்ரன்ஸ் வந்துவிட்டோம். நமக்கு விநாயகர் வந்து வரவேற்கிறாரு. ஸோ இப்போ இந்த விநாயகரை தரிசிச்சுட்டு நம்ம கோயில் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகும்போது இங்கே 2 வே வழியாக நீங்கள் கோயிலை மேலே ரீச் பண்ணலாம். ஒன்று சைடில் எல்லா லிங்கத்தையும் தரிசிச்சுட்டு ஸ்லோப் வழியாக அப்படியே நீங்கள் மேலே வரலாம். இல்லை உங்களுக்கு வந்து படிக்கட் கொடுத்துருக்காங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மலை மேலே லொக்கேட் ஆகிருக்கிறதுனால நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மலையை ஏறி தான் ஆகணும். ரொம்ப நல்ல ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் படியேறி மேலே வந்தால் இந்த கோயிலை வந்து ரீச் பண்ணிடலாம். இந்த கோயிலில் வந்து சிவலிங்கம் மட்டும் இல்லாமல் விநாயகர் பெருமானுக்கு ஐயப்பன் சன்னதி, வெங்கடேஸ்வர ஆலயம், ஆஞ்சநேயர் ஆலயம், முருகனுக்கு தனி சன்னதி இருக்குது. ராமர், லக்ஷ்மண், சீதாதேவி திருமண நிகழ்ச்சிகள் எல்லாமே சிலை வழியாக அறிவிச்சிருக்காங்க. பைரவருக்கு ஒரு சிலை இருக்குது, மகாலட்சுமிக்கு ஒரு சிலை இருக்குது. ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து நீங்கள் வந்து பார்த்தாலே இந்த கோயில் வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதியும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. யார் வேணாலும் எளிமையாக வந்துட்டு போகிறதுக்கும் பஸ் வசதிகள்லாம் இருக்குது. எல்லாம் சிங்களையும் தரிசி முடிச்சுட்டு 1008 7 லிங்கங்களையும் தரிசிச்சுட்டு முடிச்சுட்டு நீங்கள் ஃபைனலாக வந்தீங்கன்னா 1008வது லிங்கம் ஒரு பெரிய சைஸில் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 அடி ஹைட்டில் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அதுதான் ஃபைனலாக தரிசிட்டு மேலே வந்து அம்மன் இருக்குது, ராஜேஸ்வரி அம்மன் சொல்லி அவங்களோட ஆலயம் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் தரிசிச்சுட்டு இந்த கோயிலை வந்து நீங்கள் வந்து விடைபெறலாம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. இது ஒரு ப்ரைவேட் கண்ட்ரோலில் இருக்க கோயில்னால ஒரு ரீசனாக இருக்கலாம். ப்ளஸ் இது என்ன ஒரு ரீசனால் நிறைய பேர் தெரியாமல் இருக்குன்றது இல்லை. பட் இந்த சேலம் சரௌண்டிங், கோயம்புத்தூர் சரௌண்டிங் மக்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம அங்கேருந்து பார்த்துட்டு தான் மலை மேலேருந்து பார்த்துட்ருக்கோம். இதுதான் அந்த சேலம் கோயம்புத்தூர் பைபாஸ், அதாவது கொச்சின் பைபாஸ்ன்னு கூட சொல்லலாம். சென்னை கொச்சின் பைபாஸ்ன்னு கூட சொல்லலாம். இதை பெங்களூர் கொச்சின் பைபாஸ். இந்த கோவிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லிங்கங்களும் அதோட தனித்துவமான பெயரால் அதோட பொறிச்சிருக்காங்க. ஸோ அதோட நேமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சில கோயிலெலாம் போகும்போது ஒரு சிவலிங்கம் இருக்கும், அதோட நேம் இண்டிவிஜுவலாக மட்டும் தான் இருக்கும். இங்கே அப்படி இல்லை. ஒவ்வொரு லிங்கத்துக்கும் நமக்கு வந்து தனித்தனியான பேர்கள் 1008 அவரோட நாமத்தால் அங்கே வந்து பொறிச்சிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இயல்பாக நமக்கு வந்து ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு உள்ள ஒரு இடம் கூட இதை சொல்லலாம். இது நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். இந்த கோயிலை வந்து நீங்கள் சேலத்துலேருந்து ஒரு டவுன் பஸ் எதுவும் பிடிச்சோ அக்சஸ் பண்ணி கரெக்டாக அங்கே வந்து கோயிலுக்கு ரீச் ஆகிடலாம். டோட்டலாக நீங்கள் வந்து மலை ஏறி ஃபுல்லாகவே டீட்டெயில்ஸாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2 ஹவர்ஸ் போதும். வெஹிக்கிள் அசஸ் இப்போதைக்கு இல்லை. மேலே வந்து என்ன கண்டிஷனான வெஹிக்கிள் அசஸுக்கு ரோடு இருக்குது. பட் இங்கே வந்து அலோவ் பண்ணலை நம்மளாம் அன்றைக்கி. கீழே பார்க்கிங் ஸ்பேசஸாக இருக்குது. ஸோ அதனால் எந்த ஒரு கன்ஃபியூஷன் கிடையாது. நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தால் கூட இங்கே வந்து பார்க்கிங் ப்ராப்ளம்லாம் இருக்கும். ப்ளஸ் உங்களோட செப்பல்ஸ் எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இடம் கூட சொல்லலாம். நியர்பை கடைகள் எல்லாமே இருக்குது, ஹோட்டல் இருக்குது, ஜூஸ் பார்லர் இருக்குது. நாங்கள் வந்த டைம் நல்ல ஒரு வெயில். ஸோ அதனால் சீக்கிரம் நாங்கள் வந்துட்டு சாமியை கும்பிட்டு மலை இறங்கிட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சேலத்தோட வெயிலோட தாக்கம் நமக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ நீங்களும் மறக்காமல் சேலம் பக்கம் வரும்போது இல்லை ஈரோடு இந்த பக்கம் வரும்போது இந்த கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சேலம் சரௌண்டிங்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம சேனலில் பப்ளிஷ் ஆக போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் ரீசெண்டாக ஃபேமிலி ரைட் வர்ற முத்துமலை முருகன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த முத்துமலைங்க பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வேர்ல்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஹையஸ்ட்டான ஒரு முருகர் ஸ்டாச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். கண்டினியூஸாக புது இடங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் நம்ம டீமும் நம்மளோட ஃப்ரீ டைமில் நிறைய இடங்களில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை பற்றின கண்டினியூஸ் வீடியோ நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.